நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. திறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் துணிக்கலையோ? திறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் துணிக்கலையோ? விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தேசம் முழுவதும் ஆண்டவரே பலன்கள் விளைந்திருக்கிறது. இந்த விளைந்த பலனை அறுப்பதற்கு ஆட்கள் தேவை என்று ஜெபியுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி நாங்கள் இப்பொழுது மன்றாடுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, இந்த நாளின் தியானங்களை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களிலே ஆண்டவரே உமக்கு ஆத்தும பாரத்தினாலே நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிஷனரி பயணம் என்கிற தலைப்பிலே மிஷனரி ஊழியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே மிக முக்கியமான மற்றும் ஒரு காரியத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் பென்யமீன் வம்சத்திலே பிறந்தவர். இஸ்ரவேலன், எபிரேயன். அவர் எழுதுகிறார், ரோமாபுரியிலே எங்கும் சிதறியிருக்கிற ஜனங்களுக்கு எழுதுகிற கடிதம் இது. அந்த கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், சகோதரரே, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் என்னுடைய ஜெபம். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதை ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே அவர் சொல்லுகிறதையும் வாசிக்கிறேன். ரோமர் 9:1, எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரர்களுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சொல்கிறார், இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற என்னுடைய விருப்பம், அதுதான் என்னுடைய ஜெபம். ஏன்னா எனக்கு இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது, துக்கம், எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத மனவேதனை. நான் எத்தனையோ நாடுகளுக்கு செல்லுகிறேன், ஊர்களுக்கு செல்லுகிறேன், நான் பிரஜாதி மக்களுக்கு பிரசங்கிக்கிற இடங்களெல்லாம் அவர்கள் மனம் திரும்புகிறார்கள், திருச்சபைகளை ஸ்தாபிக்கிறேன், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. என்ன ஊழியத்தில் இவ்வளவு வெற்றிகள் நடந்தாலும் எனக்குள்ளே ஒரு துக்கம் இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு வேதனை இருக்கிறது. அது என்ன துக்கம், அது என்ன வேதனை? என் ஜனம், என் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே. அப்படியானால் இந்தியாவிலே பிறந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் என்ன வேதனை இருக்க வேண்டும், என்ன துக்கம் இருக்க வேண்டும் என்றால், சகோதரரே,
இந்தியர்கள் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் என் ஆண்டவரை நோக்கி செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. எனக்கு மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கிறது. எனக்கு இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கிறது. என் இனத்தாராகிய என் இந்தியர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற அந்த வேதனை என்னை வாட்டுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் அப்படித்தான் கதற வேண்டும். அப்படி கதறலையா? இந்தியாவை குறித்த அக்கறை இல்லையா? இந்தியர்கள் அழிந்து போகிறார்களே என்கிற வேதனை உனக்குள்ளே இல்லையா? நீ இன்னும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பொருள். நான் ஆவியிலே நிரம்புகிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய இருதயமும் ராஜாமங்களிலே தேசத்திற்காய் வேதனைப்படுகிறோம். எரேமியா சொல்றாரு, இந்த வேதனை எப்படி இருக்குமா? ஒரு பெண் தான் தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளைய இழக்க கொடுத்த ஒரு தாய் எப்படி கதறி அழுவாளோ, விலானோக வேதனையோடு அழுகிறவர்கள். அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். ஐயா, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதற்கு என்ன அடையாளம்? நான் இன்னும் அந்நிய பாஷை பேசலையே. ரொம்ப பேர் நமக்கு தவறாய் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்கன்னா அதுக்கு அடையாளமே அந்நிய பாஷை இல்லை. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றா ஒரு இடைவிடாத மனவேதனை உண்டாயிருக்கும், ஒரு மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கும். ஆதி காலத்தில் ஒரு பக்தன் வீதமாய் ஒரு பாடல் எழுதினார். அந்த பாட்டெல்லாம் மறக்கப்பட்டு போய்விட்டது. சிஎஸ்ஐ திருச்சபைகளிலே கன்வென்ஷன் கீதங்கள்னு ஒரு புக்கு வச்சுருப்பாங்க. பாமால கீர்த்தனை வச்சுருப்பாங்க, அடுத்து கன்வென்ஷன் கீதங்கள். அந்த கன்வென்ஷன் கீதங்களிலே ஒரு பாடல், என் ஜனம் அழிகிறதே, எனக்கார்தான் போவார் உலகிலே, சேவை செய்ய யார்தான் போவார் இந்த உலகிலே அப்படின்னு சொல்லி, என் ஜனம் அழிகிறதே. இந்த பாடலை எழுதின அந்த மனிதன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள், அப்படி உள்ளம் கொதிக்கிறது, அப்படி உள்ளம் வேதனைப்படுகிறது, அப்படி உள்ளத்திலே மகா பெரிய துக்கம் உண்டாயிருக்கிறது. அதை அவர்களால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே பாடல் வரிகளாய் இவைகள் வெளிப்படுகிறது. என் ஜனம் அழிகிறதே. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வருடத்தில் ஒரு புத்தகம் படித்தேன். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மிஷனரியுடைய வாழ்க்கை வரலாறு. இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிற ஆப்பிரிக்கா தேசத்திற்கு டேவிட் லிவிங்ஸ்டன் மிஷனரியாய் அனுப்பப்படுகிறார். லண்டன்ல இருந்து மிஷனரியாய் இவர் போயிட்டார். இவர் போன அந்த காட்டுக்குள்ள கிராமங்கள், ஆதிவாசி அந்த பழங்குடியின மக்கள் யாருன்னா ஹானிபால்ஸ், மனிதர்களை அடித்து சாப்பிடக்கூடிய நரமாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள். அவர்கள் நடுவிலே ஊழியம் செய்கிறார். அப்படி ஊழியம் செய்து கொண்டே ஒரு கிராமத்துக்கு வருகிறார். சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே அவருக்கு இடம் கொடுக்கல, ஓடுன்னு விரட்டிட்டாங்க. ஆனால் அந்த கிராமத்தை விட்டு போக அவருக்கு மனசு இல்லை. அந்த கிராமத்திற்கு வெளியே ஒரு சின்ன குடிசை வீடு ஒன்றை உருவாக்கி அதில் இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அந்த கிராமத்து மக்களுக்கு இடையிடையே போய் சுவிசேஷம் சொல்லுவார். இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படிம்பார். சொல்லிக்கொண்டே இருந்தார். திடீரென்று ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த கிராமத்தில் உள்ள தலைவன், கிராம தலைவன், சர்பஞ்ச் மனம் திரும்பினான். ஒரு தலைவன் மனம் திரும்பிட்டு அந்த கிராமமே மனம் திரும்பிடும். சர்பஞ்ச் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அந்த கிராமத்து மக்களுக்கென்று ஒரு ஆலயத்தை, சின்ன அளவிலே ஒரு ஆலயத்தை உருவாக்கி
ஆராதனையும் ஆரம்பித்து விட்டது. ஆலயம் ஆரம்பித்த உடனே அங்கே டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவன்னா எப்படி இருக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதன் எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதம் வாசிக்கணும், அவன் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்லாம் சொல்லி 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 மனிதர்களை கொன்று தின்கிற இந்த பழக்கமுள்ள இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் திருத்தி அந்த கிராமமே இப்பொழுது மனம் திரும்பிவிடும். எல்லாருமே மனம் திரும்பிட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஒரு நாள் ஆராதனையிலே பரலோகத்தை குறித்து பேசினார், நித்திய ஜீவனை குறித்து பேசினார். பேசி முடித்த உடனே சாயங்காலம் அந்த கிராமத்து தலைவன் வந்தான். டேவிட் லிவிங்ஸ்டனை பார்த்து என் பின்னால் வான்னு சொல்லி அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு கொஞ்சம் பயம்தான், ஆனாலும் பின்னாடியே போனார். காடுகளுக்குள்ளே போனவன் அப்படியே ஒரு மலை மேலே ஏறி கொண்டு போனோம். நல்லா இருட்ட ஆரம்பிச்சிட்டு மேலே மலை உச்சிக்கு போனான். மலை உச்சியில் போய் ஒரு இடத்துல நின்றுட்டு பின்னாடியே டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து நிற்கிறார். எதுக்குப்பா அங்கே கூட்டு வந்தேன்னு தடால்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் லிவிங்ஸ்டனுடைய காலில் பொத்துன்னு விழுந்து காலை பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பித்தான் அந்த கிராம தலைவன். ஏன்பா என்ன விஷயம்னு சொல்லி இவர் கேட்குறார். அவன் சொன்னான், ஐயா எங்களுக்கு கடவுள்னா யாருன்னு தெரியாது, நாங்கள் ஏதோ ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க. எங்களுடைய பாரம்பரியத்தில் கிராமத்தில் வயதானவங்க சாகும் தருவாய்க்கு வரும் பொழுது அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்க நரகத்துக்கு தான் போகணும். இதுதான் எங்களுடைய கிராமத்தினுடைய மூட நம்பிக்கை. அதனால் அவங்கள சாக விட்டுறக்கூடாது. இந்த சாகிறதுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் இருக்கும் பொழுதே அவங்கள தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நின்று தான் இந்த மலைக்கு அந்த பக்கம் பயங்கர காடு, இங்கே இருந்து அவங்கள உயிரோடு அந்த பக்கம் தூக்கி போட்டுருவோம். அந்த பக்கம் நிறைய மேன் ஈட்டர்ஸ் டைகர் இருக்கும், நிறைய டைகர் ஃபாரஸ்ட். அது இந்த நாங்கள் தூக்கி போடுற இந்த வயதானவர்கள் கீழே போய் விழும் முன்பதாக புலிகள்லாம் அடித்து அவங்கள அப்படி சாப்பிட்ரும். அப்படி உயிரோடு அவங்கள சாப்பிட்டுருச்சுன்னா அவங்க எல்லாம் மோட்சம் போயிடுவாங்க. எப்படிப்பட்ட மூட நம்பிக்கை பாருங்க. சொல்லிட்டு அந்த தலைவன் சொன்னான், ஐயா நான் கிராமத்து தலைவனாக இருக்கிறதுனால நான் தாயா இந்த வயசானவங்கெல்லாம் கொண்டு வந்து அந்த பக்கம் போடுவேன். எங்கள் அப்பாவை நான் தான் போட்டேன், உயிரோடு தூக்கி கொண்டு வந்து போட்டேன். எங்கள் அம்மா, எங்கள் கிராமத்தில் உள்ள பெரியவங்க எல்லாரும் இந்த கையாளதாக உயிரோட தூக்கி புலிகளுக்கு இரையாகி போட்டேன். டேவிட், நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் கிராமத்துக்கு வந்திருக்க கூடாதா? எங்கள் அப்பா சாகிறதுக்குள்ளே நீ வந்திருக்க கூடாதா? நீ இந்த வார்த்தையை சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் அப்பா இறந்திருப்பாங்களே, எங்களுடைய மூட நம்பிக்கையெல்லாம் போயிருமே. கொலைகார பாவியா நிற்கிறேன், ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா? கதறுகிறான். டேவிட் லிவிங்ஸ்டனுடைய உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த வினாடியிலே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை வரும். ஐயோ, ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே, நான் ஏற்றுக்கொண்டது போல என் ஜனம் ஏற்றுக்கொள்ளணும், என் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படணும், என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும், என் கிராமம் ரட்சிக்கப்படணும், என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற இந்த வேதனை நமக்குள்ளே வரணும். இந்த வேதனை நமக்குள்ளே வரணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த அந்த முதல் நாள் நிகழ்ச்சியை உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 17, 18, 19 ஆகிய வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில்
மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, 19 வசனம் பாருங்க, என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆண்டவர் மனம் திரும்புங்கள் என்று ஜனங்களை அழைக்கிறார். பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர் பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்த அந்த 2 சகோதரர்களை ஆண்டவர் எப்படி அழைக்கார் பாருங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மோட்சம் கொண்டு போவேன். என் பின்னே வாருங்கள், உங்களை பணக்காரராக்குவேன். என் பின்னே வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தருவேன். அப்படி கூப்பிடவே இல்லை ஆண்டவர். 19 வசனத்தை மறந்து போகாதீர்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். ஏன் அப்படி மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஏன் சொன்னா, அவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறார். நீ மீனை தானே பிடிச்சிக்கிட்டு இருக்க, மனிதர்களையே பிடிக்கிறவர்களாக்குவேன். ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் உங்களை மாற்றப் போகிறேன். என் பின்னே வாங்க. ஆண்டவர் பின்னால் அவரை ஏற்றுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு மனிதனும் ஆத்தும ஆதாயம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். 1985 ஆண்டு ஜனவரி மாதத்தில் நாங்கள் ஒரு சில வாலிபர்களாய் ஒரு கிராமத்தில், திருநெல்வேலி மாவட்டம் ஓடைமரிச்சான் என்கிற அந்த கிராமத்தில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட வாலிபர்களாய் ஒரு 6-7 பேர் இன்றைக்கு ஊழியத்தில் கிராமத்தில் தெருப்பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசு. ஊழியத்தை ஆரம்பித்து அப்படியே ஊழியம் செய்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அநேக அற்புதங்களை எங்கள் மூலமாய் செய்கிறார். எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கிற பல கிராமங்களிலே நாங்கள் போய் ஜெபம் பண்ண வியாதிகள் சோகமாகிறது. சாசு பிடிச்சவங்க அலறி சாசு விலகி ஓடுது. நிறைய மக்கள் எங்களை கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்கு அது கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே கூப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு எங்களை கூப்பிட்டாங்க. இப்படி நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது எங்களுக்கு எல்லாரையும் போல் எங்களுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு. எல்லாரும் ஊழியத்துக்கு ஒரு பேர் வச்சு அந்த ஊழியத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம ஒரு 6-7 வாலிபர்கள் ஊழியம் செய்கிறோம், நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு பேர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்மளா எப்படி பேர் வைக்கிறது, எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாது. அப்போ உடனே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அன்றைக்கு இருந்த பெரிய ஊழியர்கள் ஒரு 4-5 பேருக்கு கடிதம் போட்டோம். அப்போ லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் மட்டும்தான், ஃபோன்லாம் கிடையாது. அப்போ கடிதம் எழுதின உடனே கடிதத்துக்கு பதில் வந்துச்சு. எல்லாருமே பதில் எழுதியிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு ஆலோசனை புதுசாக வந்திருக்கிறீங்க, இப்படி ஊழியம் செய்யணும், இப்படி நீங்கள் ஜெபிக்கணும், இப்படி நல்ல ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒரு ஊழியம் செய்கிற சகோதரி ஒரு அம்மா கடிதம் எழுதியிருந்தாங்க. அவங்க எழுதினாங்க, உங்களுக்காக நான் தினம் ஜெபம் பண்ணுறேன், ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், வாலிபர்கள் இவ்வளவு ஆர்வமாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் மகிழ்ச்சியோடு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயத்தில் போர் வீரர்களாய் மாறணும்னு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அதனால் உங்களுடைய ஊழியத்துக்கு ஆத்தும ஆதாய போர் வீரர் ஜெபக்குழுன்னு வைங்க அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை வெவ்வேறு திசைகளில் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிற்று. இந்த 2025ஓட 40 ஆண்டுகள். வாலிபர்கள் எல்லாருமே அங்கங்கே திருமணம் ஆகி செட்டில் ஆகி கடவுள் எங்கள் கையில் கொடுத்த ஊழியங்களில் வெவ்வேறு திசையில் எங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஆனால் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசும் பொழுது இந்த வார்த்தையை நாங்கள் மறக்கிறதே இல்லை. ஆத்தும ஆதாய போர் வீரர் ஜெபக்குழு தான். ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது நமக்குள் தருகிற அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும பாரம், இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் புத்தகத்தை படித்ததிலிருந்து
ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கண்ணீரோடு ஜெபிப்பதற்கு கிருபை தருகிறார். இனம் புரியாத ஒரு பாரம், இந்தியர்கள் மேலே ஒரு பாசம், இந்தியர்கள் மேலே ஒரு பாசம். 1985 இருந்து கிட்டத்தட்ட 1998 வரை நான் வெளி மாவட்டத்திலே போய் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டே அங்கே இருக்கிற ஒரு அழகான ஜெபக்குழுவினர், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், அவர்களோடு சேர்ந்து இந்த ஊழியத்தில் இருந்தேன். நான் நினச்சேன் கடைசி வரை இந்த ஊழியத்தில் தான் நம்ம இருந்து இந்த வேலையை செய்வோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது 98 ஜனவரி மாதத்தில் தேவனுடைய பாதத்தில் என்னுடைய அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு உபவாசித்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னை உன்னுடைய சொந்த மாவட்டத்திற்கு அழைத்து செல்லுவேன், திறந்த வாசலை கொடுப்பேன், உன்னுடைய சொந்த திருச்சபைக்குள்ளே நீ போகணும், அங்கே போய் ஜனங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் நீ பேச வேண்டும், அநேகரை ரட்சிப்புக்குள்ளே அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். 98வது வருடம் ஜூன் மாதம் எனக்கு திருமணம் நடந்தது. சில மாதங்கள் செப்டம்பரில் எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்தது. நான் திருநெல்வேலி மாவட்டம் வந்தேன். என்ன செய்வதென்று தெரியாது. ஏன்னா 85 வெறும் 22 வயது வாலிபனாய் இந்த மாவட்டத்தை விட்டு நான் வெளியில் போயிட்டேன். 12 வருஷம் கழித்து மறுபடியும் வருகிறேன். எனக்கு இங்குள்ள ஊழியங்களில் என்ன ஊழியம் செய்ய, யார் எனக்கு பிரசங்கம் பண்ண அனுமதி தருவாங்க, ஒன்றும் தெரியாமல் அப்படியே வந்திருந்தேன். ஒரு சில முழுஇரவு ஜெபங்களில், அப்போ முழுஇரவு ஜெபம் ரொம்ப ஃபேமஸாக திருநெல்வேலியில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சில முழுஇரவு ஜெபங்களில் செய்தி கொடுக்க என்னை கூப்பிட்டாங்க. போயிட்டுருக்கும் பொழுது ஒரு நாள் மத்தியானம் என்னுடைய சகோதரன், என்னுடைய குடும்பத்தில் சொந்தக்காரர் ஒரு சகோதரன், அவர் IMS இந்திய மிஷினரி சங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். சார் மணிசேகரன் அவர்கள் ஃபோன் பண்ணாங்க, தம்பி நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறீங்களாமே. ஆமாண்ணே. அப்படின்னா இந்த வாரம் நல்லூரில், ஆலங்குளம் பக்கம் நல்லூர் சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷன் இருக்குது, இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக, அந்த கன்வென்ஷனில் நீங்கள் பேச முடியுமான்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் திறந்த வாசலை CSIக்குள்ளே உள்ளே கொடுக்கிறார். அதற்கு முன்பு மொழியுறவு ஜபங்களில் தான் எனக்கு என்னைய இந்த மாவட்டத்தில் யாருக்கும் தெரியாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் என்னைய தெரியும். நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த கன்வென்ஷன் கூடத்துக்கு போகும் பொழுது எனக்குள்ளே தூங்கி கொண்டிருந்த மிஷினரி பாரம், இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு கண்ணீரோடு 3 நாள் அவர்களுக்கு நடுவிலே பிரசங்கித்த பொழுது அநேகர் ஆண்டவருடைய இந்த மிஷினரி பாரத்தை பெற்றுக்கொண்டு இந்திய மிஷினரி சங்கத்தோடு இணைய ஆரம்பித்தார்கள். ஒரு எழுப்புதல் என்றே சொல்ல வேண்டும். அன்று முதல் பல வருடமாய் இந்திய மிஷனரி சங்கத்தினுடைய சவால் நிறைந்த மிஷனரி கூட்டங்களிலே பேச ஆரம்பித்தேன். அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். அநேக வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள். தங்கள் மிஷனரியாய் ஒப்பு கொடுத்தார்கள். வட இந்தியாவுக்கு புறப்பட்டு போனார்கள். இதை கேள்விப்பட்டு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு, ஜெம்ஸ் மிஷனரி இயக்கம், அருள்பணி இயக்கம், விஸ்வவாணி, இதில் எல்லாம் எங்களை கூப்பிட்டு பயன்படுத்தினார்கள். எல்லா மிஷனரி ஸ்தாபனத்துக்குள்ளும் போய் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்காக அல்ல, அந்த மிஷனரி ஸ்தாபனத்துக்காகவும் அல்ல, எனக்குள்ளே இருந்த வேதனை, எனக்குள்ளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே ஊற்றின அந்த ஆத்தும பாரம், அந்த ஆத்தும தாகம், அதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் நான் அதை எடுத்து பேசிக்கொண்டிருந்தேன். இன்று வரை எந்த ஊழியங்களுக்கும் நாங்கள் துரோகம் செய்ததில்லை.
எங்கும் போய் பிரசங்கம் பண்ணி எங்கள் ஊழியத்தை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் எங்களுக்குள்ளே கிடையாது. கடவுள் எனக்கு கொடுத்த பாரத்தை மக்களுக்கு சொல்கிறேன், திருச்சபை மக்களுக்கு சொல்கிறேன். ஒரு முறை நாசரேத் அங்கே இருக்கிற ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயிற்சி எடுக்கிற ஆசிரியைகளுக்கு ஒரு நாள் ஒடுக்க கூட்டம், இந்திய மிஷனரிஸ் சங்கத்தினுடைய கூட்டம். அதில் செய்தியாளராய் அழைக்கப்பட்டு நான் போன பொழுது, அன்றைக்கு இந்திய மிஷனரி ஸ்தாபனத்தினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாய் இருந்த ரெவரண்ட் எம்ஜி மாணிக்கம் அவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவர்களும் பல கூட்டங்கள், என்னுடைய கூட்டங்களுக்கு அவர்களும், ஏன்னா அவங்க தான் ஜெனரல் செக்ரட்டரி, அவங்க தான் என்னை அழைக்கிறாங்க. ஆனால் எல்லா இடங்களுக்கும் ஐயா வர முடியாது. சில கூட்டங்களில் அவங்க வந்திருப்பாங்க, நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதை கேட்பாங்க. நாசரேத் ட்ரைனிங் ஸ்கூலில் ஆண்டவருடைய ஊழியத்தை முடித்து விட்டு அவர் தன்னுடைய கார்லேயே என்னை பாளையங்கோட்டைக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். காரில் வரும்பொழுது என்னோடு பேசினார்கள். பிரதர், நாங்கள் 5 ஆண்டுகள் அல்லது 6 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் இந்த ஐஎம்எஸில் ஜெனரல் செக்ரட்டரியாக நாங்கள் வருவோம். நான் போயிட்டா அடுத்த ரெவரண்ட் வருவார், அவர் போயிட்டா அடுத்த ரெவரண்ட் வருவார், நாங்கள் வருவோம். ஆனால் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஆண்டவருடைய அந்த மிஷனரி பாரத்தை அப்படியே கேட்குற எங்களுடைய உள்ளத்தில் அப்படியே வந்து இறங்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார் என்று அவர் என்னோடு கூட பேசினார். நான் எதையும் யோசிக்கலைங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது என் உள்ளத்திலே ஊற்றப்பட்ட துக்கம், இந்த இடைவிடாத வேதனை, ஆகவேதான் எதையும் இழிவான ஆதாயங்கள் எதையும் எதிர்பார்க்காமல், இச்சிக்காமல் தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டு, இப்படி பேசிக்கொண்டு வட இந்திய மிஷனரி தளத்துக்குள்ளே போய்கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு நாள் தற்செயலாய் சத்தீஸ்கர் மாநிலத்திலே ஒரு அருமையான அண்ணனோடு அந்த பணித்தளத்துக்குள்ளே நாங்கள் போயிருந்த பொழுது அங்கே ஒரு சகோதரன் 25 ஆண்டுகளாய் ஊழியம் செய்கிறார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் கொண்டாங்கிற ஒரு சின்ன பஞ்சாயத்து ஏரியா, இந்த பகுதியிலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அந்த ஊழியத்திலே 4-5 இடங்களிலே ஆலயங்கள் கட்டியிருக்கிறார்கள். அங்கிருக்கிற கோயா மக்களையே ஆண்டவருக்குள் வழிநடத்தி அந்த வாலிபர்களை படிக்க வைத்து, பைபிள் காலேஜ் படிக்க வைத்து அவர்களே அங்கே பாஸ்டராய் வேலை செய்கிறார்கள். 6 நாளும் அவர்கள் மாடு மேய்க்கிற வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, இப்படி வேலைகளுக்கு போயிடுவாங்க. 6ஆவது நாள் அங்கே சபை கூடி சபைக்கு அவர்கள் பாஸ்டராக இருந்து சத்தியத்தை, ஏன்னா முழு நேரமாக அங்கே செய்ய முடியாது. அவர்கள்லாம் எல்லாருமே பழங்குடியின மக்கள், அவர்களுக்கு சம்பளமெல்லாம் கொடுக்க முடியாது. அவர்கள் ஆண்டவர் மேல் கொண்ட அன்பினால் அங்கே வேலை செய்கிறார்கள். நான் கேட்டேன், இந்த சர்ச்சுக்கு என்ன பேருன்னு. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாதுண்ணே. அதெல்லாம் எதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சுக்கிட்டு எங்களுக்கு காணிக்கை தாங்க, பணம் தாங்கன்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டு எதுக்கு? அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், சபையாய் சேர்ந்து கூடி வந்தார்கள். நான் நடத்தினேன். 4-5 இடத்துல வந்த உடனே அவங்களே இப்போ பாஸ்டராகி போட்டாச்சு. அவங்க திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவங்க வேலை செய்வாங்க, வழக்கம் போல் அவங்க தொழில் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த வருவாங்க. மேல் பார்வை நான் பார்த்துக்கிடுவேன். இந்த ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பைபிளில் ஊழியம் செய்தது போல், அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளில் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தது போலவே அங்கே ஊழியம் நடக்கிறது. எந்த ஒரு மனிதனுடைய பெயரும் அங்கே கிடையாது. ஆனால் ஆத்துமக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஊழியர்களுக்கு அந்த 6-7 பாஸ்டர்களை உட்கார வச்சு பேசினேன். அவர்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர்கள் சொன்னார்கள், அண்ணே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எங்களை நடத்துங்க அப்படின்னா. அந்த ஊழியங்களை மேற்பார்வையிடுகிற மேற்பார்வையாளர்களில் நானும் ஒருத்தனா குடும்பமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். மிஷனரி பணித்தளம். சத்தீஸ்கர் மாநிலம் தேவை உள்ள ஒரு மாநிலம். 33 மாவட்டங்கள் இருக்கு. இந்த 33 மாவட்டங்களில்
நிறைய டெரரிஸ்ட் நக்சலைட்ஸ்கள் நிறைந்த மாநிலம் அது. அந்த நக்சலைட்ஸை ஒழிக்கணும்னு இன்னைக்கு அரசாங்கம், ஒன்றிய அரசும் சரி அந்த மாநில அரசும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் மனம் திரும்பணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த தேசத்தில் நீ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. பகிரங்கமாய் சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது எங்கேயுமே. உடனே கைது செய்து விடுவார்கள். பொய் கேஸ் போட்டு நம்மளை உள்ள அடைச்சிருவாங்க. ஆனால் அந்த மாநிலத்திலே ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த பழங்குடியின மக்களுக்கு இயேசுநாதர் தேவை. சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இத்தனை நெருக்கடிகளுக்கு நடுவிலும் இந்த பழங்குடியின மக்கள் முதல் தலைமுறையாய் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அரசாங்கத்திலேருந்து இடைஞ்சல் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்தோடு இருக்கிறார்கள். அந்த திருச்சபைகளுக்காய் ஜெபம் பண்ணுங்க. அநேகர் இந்த சபைகளில் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அற்புதங்களை செய்கிறார். மகிழ்ச்சியாய் போகிறாங்க. கோயா ஆதிவாசி மக்கள் நிறைந்திருக்கிற அந்த மாநிலம் முழுவதும் ஆண்டவர் அறிவிக்கப்பட வேண்டும். கிராமங்கள் கிராமங்கள் கிராமங்களாய் ஆண்டவருடைய நாமம் அறிவிக்க நமக்கு அங்கே ஆட்கள் தேவை. ஆண்டவர் அங்கே இருக்கிற 5-6 இடங்களிலே, அங்கே ஞாயிறு ஆராதனை இருக்கிறது வீடுகளில், ஒரு 3 இடங்களிலே நல்ல ஆலயங்கள் கட்டி இருக்கிறார்கள். அந்த ஆலயங்களிலே ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அந்த கூடுகைக்காக, ஆராதனைகளுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. அந்த கூடுகைகளிலே ஆண்டவர் உங்களோடு இடைப்படும்படியாக, ஆண்டவர் அந்த பழங்குடியின மக்களை இன்னும் அதிகமாய் சந்திக்கும்படியாய், இந்த மக்கள் போய் அவங்க சொந்தக்காரங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அநேகர் ஆலயத்துக்குள் வரும்படியாய் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெறுகிற அந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த ஊழியத்தை தலைமையேற்று அங்கே நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் பால் விஜயன் அவர்களுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை வல்லமையாக அங்கே பயன்படுத்த வேண்டும். அங்கே கோயா அந்த பாஷை பேசுகிற அந்த பழங்குடியினர் மக்களிலிருந்தே வந்து பைபிள் காலேஜ் படித்து இன்னைக்கு ஊழியக்காலில் இருக்கிற அந்த ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அவங்க பேரெல்லாம் எங்களுக்கு தெரியாதியா, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, இந்த திரையில் காண்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பரோடு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெப குறிப்புகளை அனுப்பி தருகிறோம். நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த பாரம் தாகம் ஊற்றப்பட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, எனக்கு மிகுந்த துக்கம், இடைவிடாத வேதனை உண்டாயிருக்கிறது என்று பவுலடியார் எழுதினாரப்பா. அவருடைய சொந்த அனுபவத்தை எழுதினார். ஆண்டவரே, உம்மை மெய் மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறேன். எல்லாருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே இந்த ஆத்தும தாகம் உண்டு. தாகம் இல்லாதவர்கள் ஆண்டவரை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அப்படிப்பட்ட தாகத்தோடு இருக்கிற மக்களை ஆண்டவரே, இந்த கோயா இன மக்களுக்காய் ஜெபிக்க எங்களுக்கு ஜெப வீரர்களை எழுப்பித்தாங்கப்பா. எதையும் எதிர்பாராமல், யாரிடத்திலும் இறந்து வந்து நிற்காமல், ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்பி நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சத்தீஸ்கர் மாநில ஊழியங்கள் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திற்காய், கோயா இன மக்களுக்காய் வேதனையோடு ஜெபிக்கிற மக்கள் எங்களுக்கு தேவை. ஜெபக்குழுக்களை உருவாக்கித்தார், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.